ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் காலேஜில் படிக்கிறோம். பாதியில் காலேஜ் படிக்கலன்னு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம். ஃப்ரெண்டு இருக்கான்ட்டு ஃப்ரெண்ட் ரூம் போகலான்ட்டு வந்தோம். போகிற வழியில் என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. போகிற வழியில் சரி ரூமில் வந்து சும்மா தான் இருக்கணும். எப்படியும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூங்கலாம்னு வந்திருக்கோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நான் கொஞ்சம் தூரம் போனோம். பாருங்கள் மச்சான் பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா காலேஜ் வந்து போனோம். இன்னும் செட் ஆகலை இன்னைக்கு நாளே ஒழுங்காக போகல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மழை வேற, காலையிலே தலைவலி. அதான் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு தூங்கிட்டு மறுபடியும் ஹாஸ்டல் கிளம்பணும். எவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ரூம் இங்கே தான் வந்தாச்சு. வசந்த மாளிகை இருக்கும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரூம் சாவி எங்கே இருக்கான்னு இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த திருட்டுத்தனமா ரூம் தானே திறக்காதீங்க. அதே சொல்றேன். ரூம் சாவி அங்கே தான் இருக்கும். அப்புறம் நம்மளே விட்டு போட்டு என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.